ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கும் அந்த ராஜாதிராஜ ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கலாம். யோவான் 21:17 வசனத்தை வாசிக்கலாமா? மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 முறை, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை ஆனாராம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறது நீர் அறிவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவரை மறுதளித்தது தெரியும். மறுதளிச்சுட்டு மறுபடி மீன் பிடிக்க போனது தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் இந்த அன்பு, நேசிக்கிறது என்பதுனா அன்பு. நம்ம அன்பு யார் மேல, யாரை நம்ம சார்ந்து இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு காரியத்து மேல எண்ணங்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். பேதுரு பார்த்து கேட்டதை போல நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய்? உண்மையிலே சொல்ல தேவனுடைய பிள்ளைகள், சில வேலையில் சிலர் இடத்த இருதயத்தில் அநேக காரியங்கள் உண்டு, அதே காரியங்களை சார்ந்து வாழ்வது உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னா நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பதற்காக, அவங்ககிட்ட நம்பி ஒரு பொறுப்பை, தலைமை பதவி, அவனுக்கு தலைமை ஸ்தானத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் பல விதத்தில் அவனை ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அந்த பொறுப்பை அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு உயர்ந்த அப்போஸ்தலருக்கு தலைவனாய் மாற்றுகிறார். யாரு நம்ம இறுதி எப்படி ஆண்டவரை நேசிக்கிறது, நம்ம இறுதி ஆண்டவரை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காக, இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நிறுத்துவதற்காக, அந்த ஜனங்களுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவங்களா இருப்பதற்காக ஆண்டவர் அவனை பார்த்து அப்படி கேட்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் தேசத்தை பாருங்க, என் ஜனங்களை பாருங்க, அழிவை பாருங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாருங்க. நம்மை நம்பி ஆண்டவர் இந்த பூமியில இந்த ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து இருக்கிறாரு. எரேமியா புத்தகம் 3:15 வாசிக்கலாமா? உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றன்னு என்ன அர்த்தம்? பேதுரை பார்த்து எப்படி கேட்டார் ஆண்டவர்? அவன் இருதயத்தின் விருப்பத்தை எப்படி அறிந்து கொண்டார்? என்னை நேசிக்கிறாயான்னா என்ன அர்த்தம்? என் மேல அன்பார் அப்படின்னா, உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க, ஒரு விலையேறு பெற்ற பொக்கிஷ ஆத்துமாக்கள், என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் உண்டு, நிறைய ஊழியக்காரங்கள் உண்டு. ஆண்டவருடைய இருதயத்தோடு கூட சேர்ந்து அவருடைய துடிப்பை அறிந்து இருக்கிறார்களா? இல்லை அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களா? அவர் விரும்புகிறதை செய்கிறார்களா? இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் நீங்களும் நானும் இந்த வசனத்தை மறுபடியும் ஆராய்ந்து பாருங்களேன். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் என்ன விரும்புகிறார்களோ அதுக்கு ஏற்றபடி, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்யக்கூடாது. விலையேற பெற்ற பொக்கிஷம் அந்த ஆத்துமாக்கள். அதுக்காக தான் ஆண்டு நமக்கு உத்தரவாதம் கொடுத்து இருக்கிறார். இங்க வேதத்துல வாசித்து பாருங்க, சங்கீதம் 78:72 வாசிக்கலாமா? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, தன் இருதயத்தின் உண்மையின்படி, அதுதாங்க உண்மை. தேவனுடைய பிள்ளைகளை எங்கேயோ இருந்த உனக்கு எனக்கு
தேவனை அறியாத வாழ்ந்த உனக்கு எனக்கு இந்த விலையேற பெற்ற அழைப்பு எதுக்கு? நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. ஆகினால தயவு செய்து சொல்றேன், நீங்க நாங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் இது. வாசிங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பாருங்க, எங்கேயோ இருந்தவனை தாவீதை ஆண்டவர் அழைத்து அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பன் என்ற என்ன? ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், பேதுரு பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாய். இன்னைக்கு உலகம் எதையோ நேசிக்குது, உலகம் எதையோ தேடி ஓடுகிறது. அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களை நாம் இருக்கிறோமா? ஆண்டவரை அழைத்து இருக்கிறார், உன்னை நம்பி அழைத்து இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாமா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. யாரை தள்ளி? சவுலை தள்ளியே. சவுல் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழல. அந்த ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், கீழ்ப்படியாத காரியம். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில ரிஜெக்ட் பண்றார். ஆண்டவர் புறம்பே தள்ளி விடுகிறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக. வாசிங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இதாங்க ரகசியமே. இந்த காலையில ஆண்டவர் பேசுகிற ரகசியம் இதுதான் பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். கடைசியில் அவன் அழுதுறான். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாய். அப்படின்னா தலைமை பதவி, அப்போஸ்தலருக்கு தலைவன், மறுதலித்தவனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த பதவி. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருந்தது உண்மையானால் அவர் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா நம்ம வாழணும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு சேர்ந்தது போதும். இனி ஆண்டவரோடு இணைந்து அவர் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, இந்த காலையில நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றதான் பேதுருவை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டீங்க, என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயான்னு. ஆண்டவர் அவன் கண்ணீரோடு சொல்கிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆகினால் உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற எங்க கிட்ட கொடுத்த இந்த பொறுப்பை இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ஆமென்.